வாழ்க்கையில் தேவையை குறைத்து கொண்டு நீ அதை சமாளித்தால் புத்திசாலி. தேவையை அதிகரித்து கொண்டு நீ அதை சமாளிக்க முடிந்தால் நீ திறமைசாலி. ரமேஷ், சரவணன் இருவரும் இணைபிரியா நண்பர்கள். இருவரும் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலை தேட ஆரம்பித்தார்கள். ரமேஷ் ஒரு கம்பெனியில் வேலையில் சேர்ந்து கொண்டான். சரவணன் சுயமாக வேலை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தான். ரமேஷ் வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு அருகில் ஒரு கடை ஒன்று விற்பனைக்கு வருவதை கேள்விப்பட்டான் சரவணன். ரமேஷின் உதவியோடு அந்த கடையை பேசி முடித்தான். அந்த கடையின் அருகில் நிறைய அலுவலகங்கள் இருந்ததால் சமோசா கடை ஒன்றை சரவணன் தொடங்கினான். வேலை பளுவின் காரணமாக ரமேஷ், சரவணன் இருவரும் சந்திப்பது அரிதாகிவிட்டது. நாட்கள் ஓடின. ஒரு நாள் இருவருக்கும் திருமணமானது. திருமணம் ஆன பிறகு இருவரும் சந்திப்பது மிக மிக அரிதாகிவிட்டது. ரமேஷ் பணிபுரிந்த கம்பெனியில் ரமேஷிற்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. சரவணனின் சமோசா கடையும் நாளடைவில் வளர்ச்சி பெற ஆரம்பித்தது. நகரின் முக்கிய பகுதிகளில் சரவணன் சமோசா கடைகளை புதிதாக உருவாக்க ஆரம்பித்தான். ரமேஷ் தன்னுடைய வீட்டிற்கு அருகில் புதிதாக ஒரு சமோசா கடை வந்திருப்பதை பார்க்கின்றான். அந்த கடைக்கு சென்று சமோசா வாங்கி சாப்பிடுகிறான். அப்பொழுது கல்லாவில் இருந்த சரவணன் ஓடி வந்து ரமேஷை கட்டிக்கொள்கிறான். இருவரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்றார்கள். என்னுடைய கடைதான் இது, புதிதாக தொடங்கியுள்ளேன் என்று சரவணன் சந்தோஷமாக கூறுகிறான். ரமேஷ் தன்னுடைய மகனை பற்றி கூறுகிறான். என்னுடைய மகன் கல்லூரி படிப்பை முடிக்கப் போகின்றான். படிப்பை முடித்தவுடன் என்னுடைய கம்பெனியில் ஒரு வேலை காலியாக உள்ளது, அதற்கு விண்ணப்பித்து வை என்று கூறியுள்ளேன். ஆனால் அவன் அதை காதில் வாங்கிக் கொள்ள மறுக்கிறான். நான் அடுத்தவர்களுக்கு கீழே வேலை செய்ய மாட்டேன், சுயமாக ஏதாவது செய்ய போகிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று புலம்பியபடி ரமேஷ் கூறினான். சரி, உன்னுடைய மகன் என்ன செய்கிறான் என்று சரவணனை பார்த்து ரமேஷ் கேட்டான். சரவணன் கூறிய பதிலை கேட்டு ரமேஷ் இடிந்து போனான். சரவணன் கூறினான், என்னுடைய மகன் கல்லூரி படிப்பை முடிக்கப் போகின்றான். என்னுடைய மகனை மற்ற கம்பெனிகளுக்கு அடுத்தவர்களுக்கு கீழே வேலை செய்ய அனுப்புவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த ஊரின் முக்கியமான பகுதிகளில் என் பெயரில் 10 சமோசா கடைகளை நடத்தி வருகிறேன். அந்த கடைகளை பராமரித்து வரவு செலவுகளை பார்த்து கொண்டாலே போதும். எவருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதுதான் என்னுடைய மகனுக்காக நான் சேர்த்து வைத்துள்ள சொத்து என்று சரவணன் சந்தோஷமாக கூறினான். இதை கேட்டதும் ரமேஷ் கலங்கியவனாய் மனதிற்குள் எண்ண தொடங்கினான். இவ்வளவு காலம் ஒரே கம்பெனியில் ஒரு நிர்வாகத்தின் கீழே வேலை செய்து இதுவரை என்னுடைய மகனுக்காக நான் எதையுமே சேர்த்து வைக்கவில்லையே. ஆனால் சரவணன் அவனுடைய மகனுக்காக 10 கடைகளை தனது பெயரில் வாங்கி வைத்துள்ளான். மாத ஊதியம் பெறுவதற்காகவே எவ்வளவு காலங்கள் ஒரே கம்பெனியில் பணி செய்து எனது மகனுக்காக இறுதியில் எதையுமே நான் சேர்த்து வைக்க தவறிவிட்டேனே என்று கண்கலங்கியபடி அங்கிருந்து சென்றான்.